டெக்னோல வந்து பாப் 7 ப்ரோ அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.56 இன்ச்சுக்கான HD+ ரிசோவில் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 259 ppi டென்சிட்டியோட இது ஒரு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ பிரைசிங் ஏற்றாப்புல டிஸ்பிளே இருக்கு, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Helio A22 அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு வந்து Android 12 OSல வந்து HiOS இன்டர்ஃபேஸ் 2ஆம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு லைட் வெயிட்டான UI ஆக இருக்கும் சொல்றாங்க. அதனால ஒருவேளை என்ட்ரி லெவல் ஆப்ஸ்லாம் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபோனுக்கு பிரச்சனை வராது சொல்றாங்க. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது 3GB RAM 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வரும்னு சொல்றாங்க. 512GB RAM எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம் சொல்றாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை eMMC 5.1 ஆக வருது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான். அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 2 கேமரா இருக்கு. முதல் கேமரா 13 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஒரு QVGA டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஃப்ரண்ட் சைடில் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட பேக் சைடில் இருக்கு. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இது ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அதனால் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type C போர்ட் தராங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. ஆனால் Dual 4GB வோல்டேஜ் சப்போர்ட் இருக்கு. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபாய் செக்மெண்ட் கீழே லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பிரைசிங் தெரிஞ்சவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோன் ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப் மாதிரியே 1-2 குட்டி ஆப்ஸ் வந்து பயன்படுத்தவே நினைக்கிறவங்க செட் ஆகும். மற்றபடியாக நாளடைவில் நிறைய ஆப்ஸ்லாம் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் செட் ஆகாது. நீங்கள் இந்த டெக்னோட பாப் 7 ப்ரோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.